ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு போர்ட்டபிள் ப்ரெஷர் வாட்டர் வாஷர் வீட்டுக்காக வாங்கியிருந்தேன். இந்த வாட்டர் வாஷர் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த வாட்டர் வாஷரை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ரிவ்யூ போடலாம்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த வாட்டர் வாஷரை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முதல்ல என்ன பார்க்கலான்னா, இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்கலான்னா, இது எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மூணாவது என்ன பார்க்கலான்னா, இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வளவலான்னு பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க மெயின் கண்டென்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க முதல்ல எப்படி அசம்பிள் பண்ணலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆரஞ்சு கலரில் பார்க்குறீங்களா, இது பேர் தான் குயிக் கனெக்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இன்புட்லேருந்து வர வாட்டரை ஓஸ் பைப் மூலமாக வாஷர் கன்னுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். அந்த கனெக்டரில் ஒரு கேப் மாதிரி இருக்கும், அதை கழட்டிக்கோங்க. கழட்டிட்ட பிறகு அந்த கேப்பில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதன் வழியாக ஓஸ் பைப்பை நுழைச்சிக்கோங்க. அந்த கனெக்டரில் ஒரு மேல் ஓஸ் மாதிரி இருக்கும், அதில் அந்த ஓஸ் பைப்பை நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் அந்த கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த குயிக் கனெக்டரை அந்த வாஷர் கன்னில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா, இந்த கேப்பு போகிறோம்ல, அதுக்கு மேலே இருக்கிற போர்ஷனை ட்ராக் பண்ணி கீழே எடுத்திங்கன்னா அந்த குயிக் கனெக்டரோட லாக் ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகிட்ட பிறகு அந்த மெயின் யூனிட் வாஷர் கன்னில் இருக்கிற கப்ளிங்கில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓஸ் பைப்போட இன்னொரு எண்டில் இன்புட் வாட்டர் ஃபில்டரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபில்டர் நம்ம எதுக்கு கனெக்ட் பண்ணுறோன்னா, இன்புட்லேருந்து வர வாட்டரில் ஏதாவது பாசி அந்த டர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வருதுன்னா இதை ஃபில்டர் பண்ணி நல்ல வாட்டர் மட்டும் இந்த வாஷர் கன்னுக்கு அனுப்புறது தான் இந்த ஃபில்டரோட வேலை. அப்படி இந்த ஃபில்டர் நம்ம போடலைன்னா நம்ம இன்புட் வாட்டரில் ஏதாச்சும் ஒரு பாசி அழுக்கு இருந்ததுன்னா அந்த வாஷர் கன்னை போய் அடைச்சிக்கும். அதனால் அவுட்புட் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த ஓஸ் பைப்போட லென்த்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட குவாலிட்டி அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் வாட்டர் ஸ்ப்ரேயர் எக்ஸ்டென்ஷன் ராடு. இது எங்கே கனெக்ட் பண்ணோன்னா, அந்த மெயின் யூனிட் வாஷர் கன்னோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்டென்ஷன் ராடில் ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக இந்த வாஷர் கன்னை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் ராடில் ஒரு கேப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அந்த நட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஷர் வாஷரில் 0 டிகிரி 40 டிகிரி வாட்டர் ஸ்ப்ரேயர் நாசல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலரில் காட்டின பார்த்தீங்களா, அது 0 டிகிரி. அதன் மூலமாக நம்ம வாட்டர் ஸ்ப்ரே ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கலாம். இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாசல், இது 40 டிகிரி வாட்டர் ஸ்ப்ரேயரு. இதன் மூலமாக நம்ம 40 டிகிரி வரைக்கும் வாட்டரை நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடிக்கலாம். இந்த நாசலை எங்கே கனெக்ட் பண்ணோன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் ராடோட அவுட்புட் இருக்குல்ல, அங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன அட்டாச்மெண்ட் பார்க்க போகிறோம்னா, இதோட பேட்ரி தாங்க. இதுக்கு 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. 48 வோல்ட் பேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது எடுத்து அப்படியே கீழ் பக்கமாக வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டால் லாக் ஆகிடும். அதே மாதிரி பேட்டரிக்கு பின்னாடி ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா அன்லாக் ஆகிடும். அடுத்து என்ன பார்க்கலாம்னா, எப்படி ஃபோம் பாட்டை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபோம் பாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த காரு பைக்கில் வாஷ் பண்ணுறல, மேலே ஃபோம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவாங்க, அதுக்கோசம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோம் பாட் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. நான் யூஸ் பண்ணும்போது கேண்டி வெளியே வந்துடுது. நான் இது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். முக்கியமாக நான் இது வாங்கினது எதுக்கு போனால், ஏசியோட இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூனிட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த வாஷருக்கு நான் வாங்கினேன். பைக் என்கிட்ட கார் இல்லை. பைக் எப்போயாவது ஒரு இடத்துக்கு நான் கையிலே க்ளீன் பண்ணிப்பேன். இப்போ அந்த ஃபில்டரை தண்ணியில் போட்டுவிடுங்க. தண்ணியில் போட்ட பிறகு அந்த வாஷர் கன்னில் இருக்கிற ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே தண்ணி வராது, ஒரு 10 செகண்ட் கழித்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, 40 டிகிரி நாசல் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா வாட்டரை ஸ்ப்ரிட் பண்ணியே அடிக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா ஃபோர்ஸாகவும் கிடைக்குது வாட்டரு. ப்ரெஷர் எனக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஏசியோட அவுட்டோர் கம்ப்ரெசர் அந்த இன்டோர் யூனிட்டை கூட நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் 50 பார்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், பக்கத்துக்கு இருக்கிற மாடி தோட்டத்துக்கே அடிக்குது. கிட்டத்தட்ட 15 அடிக்கிட்டே இருக்கும். இதோட உங்களுக்கு ஹை ப்ரெஷர் வேணும்னா, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஹை ப்ரெஷர் வாஷர். இது மேக்ஸிமம் ப்ரெஷர் 120 பார் கிடைக்குது. இதோட விலை 4000லேருந்து 5000 அது மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் ஒரு ஹோம் யூசேஜுக்கு நான் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறது நான் ப்ரெஃபர் பண்ண மாட்டேன். இது யாரெல்லாம் வச்சுருப்பாங்கன்னா, இந்த ஏசி டெக்னீஷியனாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சர்வீஸ்க்கோசம் இதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இது 230 வோல்ட் ஏசி சப்ளையில் தான் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பவர் கன்சப்ஷனும் அதிகமாக எடுக்கும். இந்த ப்ரெஷர் வாஷரை ஒரு கண்டினியூஸாக 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் பாடியில் ஒரு ஹீட்டு ஜெனரேட் ஆகுது. அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால் இந்த ப்ரெஷர் வாஷர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேனை கொஞ்சம் அதிகரிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 0 டிகிரி வாட்டர் ஸ்ப்ரே நாசல் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாசல் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோம் பாட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஷாம்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு பிரத்யேகமாக வந்து பைக்கு கார்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி கார் வாஷ் ஷாம்பு இருக்கும், அது வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இது மாதிரி ஷாம்பு இல்லை, அதனால் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு போட்டு உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோம் பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஃபோம் பாட்டை லாக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே வந்து அந்த வாஷர் கனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வருது. எதிர்பார்த்ததும் நல்லா தான் வருது. என்னென்னா அந்த ஃபோம் பாட்டோட கீழே அந்த பாட்டம் போர்ஷன் மட்டும் கரண்டி வெளியே வந்துடுது. அதை பிடிச்சிக்கிட்டே அடிக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெஷர் வாஷர் நான் முக்கியமாக வாங்கினதுக்கு காரணம் என்னோடய ஏசியோட இன்டோர் மற்றும் அவுட்டோர் யூனிட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக தான். நார்மலாக நம்ம ஒரு கெமிக்கல் வாட்டர் வாஷ் பண்ணாவே அவங்க வந்து 1200 1300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இது 2 வாட்டி யூஸ் பண்ணவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட காசை எடுத்துடலாம். அவங்க பார்ட்ஸாக கட்டி க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம அவங்க அளவுக்கு க்ளீன் பண்ண முடியலனா கூட நம்ம பண்ணுற வாட்டர் வாஷ் ஒரு 60 to 70% நல்லாவே க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் ஏசியை சர்வீஸ் பண்ண தெரியும்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் வாஷர் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்கள் எந்த ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் சர்வீஸில் க்ளீன் பண்ணாலும் முதல்ல மெயின் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். முதல்ல சேஃப்டி தான் முக்கியம். ஓரளவுக்கு அந்த அப்ளையன்சஸ் சர்வீஸ் பண்ணுற நாலேஜ் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதோட சார்ஜர் அண்டு பேட்ரி ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 48 வோல்ட்டுன்னு 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் இது வந்து 48 வோல்ட்டுன்னே காட்ட மாட்டேங்குது. மேக்ஸிமம் 21 வோல்ட்டு தான் காட்டுது. ஒருவேளை 2 பேட்டரியும் சேர்ந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த பேட்டரி மேலே 48 வோல்ட்டு தான் போட்டிருக்காங்க. இது எப்படி சார்ஜ் போடணும்னா, அந்த பேட்டரிக்கு நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கொடுத்தோன்னா அந்த பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருந்ததுன்னா ரெட் கலர் லைட்டு எரியும் சார்ஜரில். ஒன்ஸ் அந்த பேட்ரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ரெட் கலரில் எரிஞ்சிட்டு இருந்த அந்த எல்இடி லைட் வந்து க்ரீன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ அந்த சார்ஜரோட அவுட்புட் பவரை நான் செக் பண்ண போகிறேன். முதல்ல பவர் சப்ளை கொடுத்துருங்க. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் இது என்ன தான் அவுட்புட் வோல்டேஜ் வருதுன்னு பார்த்துருங்க. அதில் பாசிட்டிவ் ப்ராபை வந்து அதில் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் ப்ராபை மேலே வச்சு செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக அவுட்புட் வந்து 21 வோல்ட்டு காட்டுது. அடுத்தது பேட்டரியை பார்த்துடலாம். இவங்க 48 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது உண்மையாக 48 வோல்ட்டு தானா இல்லை சும்மா போட்டு வச்சுருக்காங்களா, செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 48 வோல்ட் 12,000 mAh லித்தியம் அயன் பேட்டரின்னு போட்டிருக்காங்க. 45 மினிட்ஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுக்கும்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக சார்ஜ் ஏறதுக்கு 4 to 5 hours ஆகும்னு போட்டிருக்காங்க. இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து 48 வோல்ட் பேட்டரின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நான் செக் பண்ணி பார்த்ததில் இது அவுட்புட்டில் 19 or 21 வோல்ட் தான் மேக்ஸிமம் வருது. எதனால் இது மாதிரி போட்டிருக்காங்க, யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த வாஷரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் வாஷரோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் கன்சியூம் லெஸ் வாட்டர். அதாவது ஒரு 8 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் ஸ்ப்ளிட் ஏசியோட இன்டோர் யூனிட் அண்ட் அவுட்டோர் யூனிட் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன வந்ததுன்னா, இதோட பேட்டரி பேக்கப் சரியில்லை தான் வந்துருந்துச்சு. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு சாலிடாக 20 to 25 மினிட்ஸ் பேட்டரி பேக்கப் வந்தது. இன்னமும் பேட்டரி எனக்கு ட்ரெயின் ஆகாமல் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் வாஸ் நார்மல். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் சவுண்டும் வைப்ரேஷனும் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. சவுண்டு வேணால் லைட்டாக இருந்தது, ஆனால் வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது. ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரெஷர் வாஸ் குட். இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க இது எப்படி வாட்டர் ப்ரெஷர் கொடுத்ததுன்னு. இதோட ஹையஸ்ட் வாட்டர் ப்ரெஷர் வந்து 50 பார்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மல் ஹோம் யூசேஜுக்கு இந்த வாட்டர் ப்ரெஷர் எனக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் இன் சைஸ் அண்ட் கார்ட்லெஸ் டைப் மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ப்ளக்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரியில் தான் ஆப்ரேட் ஆகுது. அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் இது யூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டு அசம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ். இது அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஒரு 1 minute கூட ஆகாது. அதே போல் இதை ஆப்ரேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டரி சார்ஜிங் டைம் வாஸ் வெரி ஹை. அதாவது ஒரு ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 to 5 hours ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சார்ஜர் ஹீட்டிங் இஷ்யூ வைல் பேட்டரி சார்ஜிங். அதாவது நம்ம
பேட்டரி சார்ஜ் போடும்போது சார்ஜர் லைட்டாக ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் ஹோம் யூசேஜ் ஆர் லைட் யூசேஜ். அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ப்ராடக்ட்டு வாங்காதீங்க, அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். வீக்லி 1 or 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த வாஷர் கன்னர் கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணவே இதோட பாடியில் ஹீட் ஜெனரேட் ஆகுது. அதனால் இது ஹெவி யூசேஜுக்கு யூஸ் பண்ணாதீங்க. 4வது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட். அதனால் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ நாள் உழைக்கணும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இதோட டியூரபிலிட்டி பார்த்து நீங்கள் அப்போ வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின ப்ராடக்ட். நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பை பண்ணேன். நான் வாங்கும்போது 1500 இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 1600 ஆகிடுச்சு. அதனால் இந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போ கம்மியாகுதோ அப்போ வாங்கிக்கோங்க. லாஸ்ட் 30 டேஸ் மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2700 பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த ப்ராடக்ட் நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது. வேணும்னா இதே ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, அப்படின்னா நீங்கள் வேறு பிராண்ட் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் பேர் போட்டு டிஃப்ரெண்ட் செல்லர் வந்து விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு இதே ப்ராடக்ட் வேணும்னா ஃப்ளிப்கார்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் வாங்கும்போது இதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டு ரீஃபண்ட் இருக்கா பார்த்து வாங்கி வைக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு டெலிவரி ஆன பிறகு நான் சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படி எதாவது ப்ராப்ளமாக இருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிடுங்க, இல்லை ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டர் வாஷரை வாங்கலாமா வேண்டாமா, வர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.